தாங்கிட்ட தப்பான இன்டென்ஷன்ல பழகிடக்கூடாதுன்றதுக்காக ஈராவும் அவன் கால்ல போட்டுருக்க மெட்டிமே சிம்பாலிக்கா காட்டுறான். புரிஞ்சுக்கிறான். இப்ப இவங்க 2 பேரும் அந்த ட்ரெயின்லயுமே ஏறிடுறாங்க. ஈராக்கு அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணதால திரும்ப படபடப்பா ஆயிடுது. பிரீத்தமும் ஈரா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஈராவும் கையில ஒரு நோட் வச்சிருப்பா. அதை வாங்கி அதுல ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கான். என் ஒய்ஃப்மே ஏதாவது பதட்டமா இருந்தா இந்த மாதிரி தான் வரைவா, நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றத சொல்றான். அந்த டைரியில ஒரு கவிதையுமே எழுதி வச்சிருக்கா. அதை படிக்கிற பிரீத்தமும் நீங்க ரொம்ப அழகா கவிதை எழுதுறீங்க அப்படின்றத சொல்றான். இவங்க 2 பேரும் பேசிட்டே வந்ததுல அவங்க ஸ்டாப்மே வந்திருக்கும். அதனால ஈராவும் ட்ரெயின்ல தனியா டிராவல் பண்ணதுக்கு பயந்துட்டு பிரீத்தமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. டெய்லி இதே டைமிங் தான் வருவீங்களா அப்படின்றத கேக்குறா. அதுக்கு பிரீத்தமும் ஆமா காலையில 8 மணிக்கு எப்பவும் இங்க தான் ஏறுவேன், சாயந்தரம் அதே மாதிரி 6 மணிக்கு வந்துருவேன் அப்படின்றத சொல்றான். ஈராவுமே நானும் அதே டைமிங் தான் வருவேன் அப்படின்றத சொல்றா. பிரீத்தமும் ஹைதராபாத்தை சுத்தி பாத்துட்டீங்களா அப்படின்றத கேக்குறான். இல்ல என் தங்கச்சியோட டெலிவரிக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்றா. இவங்க 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஈராவும் எனக்கு ஃபில்டர் காஃபி குடிக்காம நாளே ஓடாது அப்படின்றத சொல்றா. இப்ப பிரீத்தமே அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபில்டர் காஃபி கடைக்குமே கூட்டு போயிட்டு அவங்க 2 பேரும் ஃபில்டர் காஃபியுமே குடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ட்ரெயின்ல டெய்லி ஒண்ணா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸாவுமே ஆயிடுறாங்க. இப்ப பிரீத்தமும் ஈராக்காக ஒரு புக்குமே கொடுக்குறான். ஈராவும் ஸ்கூல் படிக்கிற டைம்ல நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதிருக்கேன், நிறைய புக் படிப்பேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றத சொல்லிட்டு அந்த புக்கையுமே வாங்கி வச்சுக்கிறா. இப்ப ஈராவும் அந்த புக்கை படிச்சு முடிச்சுட்டு அதனால பிரீத்தம் கிட்ட அந்த புக் நல்லா இருந்துச்சு அப்படின்றதையுமே சொல்றா. நீங்க எழுதுற கவிதையுமே ரொம்ப நல்லா இருக்கு, அதுல பொய் இல்ல, அதுல உண்மை இருக்கு, அது நம்ம லைஃப் கூட ரிலேட் பண்ணிக்க முடியுது, இது கண்டிப்பா மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும், நீங்க ஏன் இதை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத கேக்குறான். இப்ப ஈராவுமே அவன் தங்கச்சி கிட்ட பிரீத்தனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. என் கவிதையை படிச்சு பார்த்துட்டு அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதுமே சொன்னாருன்றத சொல்றா. அதுக்கு அவன் தங்கச்சிமே நீ பாக்குற விஷயம் தான் உண்மையா இருக்கணும்ன்றதுக்கு எதுவுமே அவசியம் இல்லக்கா, இங்க இருக்க எல்லாருக்குமே பல முகம் இருக்குக்கா, நம்ம கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க, நமக்கு பின்னாடி வேற மாதிரி இருப்பாங்க அக்கா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்றத சொல்றா. அடுத்த நாள் ஈராவும் பிரீத்தம் கிட்ட அவளுக்கே அந்த பேனிக் அட்டாக் வர ஆரம்பிச்சதுன்ற காரணத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அவ சின்ன பொண்ணா இருக்கப்ப அவங்க அப்பா கூட ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப அவங்க அப்பா சிகரெட் வாங்கணுன்றதுக்காக அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டு இருப்பாரு. ட்ரெயின்மே மூவ் ஆயிட்டு இருக்கும், அதனால அவ பயங்கரமா பயந்துட்டு இருப்பா. அதுல இருந்து அவளுக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்றதுல பயம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. அப்ப உங்க ஃபேமிலி இருக்கவங்க சொல்லி நீங்க டாக்டர் மீட் பண்ணிருக்கலாமே அப்படின்றத சொல்றான். இதை சொன்னா உன்ன மாதிரி 1000 பேர் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க, நீ மட்டும் எப்படி பண்ற அப்படின்றத நம்மளதான் திரும்பி கேள்வி கேட்பாங்க. இவங்க 2 பேரும் மழையில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இடி இருக்குது, அதை கேட்டதுமே திரும்ப அவளுக்கு பேனிக் அட்டாக் வந்துடுது. பிரீத்தமும் அவளை காம் பண்றதுக்காக மூச்சு இழுத்து விட சொல்லி கரெக்டா ஹேண்டில் பண்றான். அதனால அவளுக்கு அந்த பேனிக் அட்டாக்குமே சரியாயிடுது. மழைனால எனக்கு ஜாலியா தான் இருக்கும், ஏன்னா என் ஃபேமிலி கூட ஜாலியா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்றத சொல்றான்.